அவளால என் புள்ள நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கான். என் புள்ளைய நான் சின்ன வயசுல இருந்து அழுது பார்த்ததே இல்ல. ஏன் அவங்க அப்பா தவறி போனப்ப கூட அவன் அழல. ஏன்னா அடுத்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நாம தான் இருக்கோன்னு பொறுப்பா பக்குவமா அவ்வளவு வலியும் தாங்கிட்டு இருந்தான் என் புள்ள. ஆனா அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு போய் அவகிட்ட பேசிட்டு வந்தப்போ உடைஞ்சு அழுதான். அந்த அளவுக்கு என் புள்ள மனசு அவ உடைச்சிட்டா. அவளுக்காக என் புள்ள என்னெல்லாம் பண்ணிருப்பான். நன்றி கெட்டவ. அவள மாதிரி ஒருத்தி என் புள்ளைய நெருங்கிறது கூட அவனுக்கு ஆபத்து தான். வேண்டாம் யாழினி, அவ போன் பண்ணா நீ எடுக்க கூடாது. அப்படியே என் புள்ளைக்கு இப்படியான விஷயம் தெரிஞ்சிருந்தா எதுக்கு போன் பண்ணணும்? நேர்ல வர வேண்டியது தானே. போதும், அந்த ஆனந்தியால என் புள்ள பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். எப்போ அவ அன்புக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவளுக்கும் என் புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே என் புள்ளைய பார்க்க அவ வரக்கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். யாரு போன்ல? அது அப்பா தான் கால் பண்றாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்.